வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சாதிக்கலாமாங்க சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ரொம்ப பாப்புலரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பிகாஸ் எவ்ரி ஒன் கீப்ஸ் ஆஸ்கிங் மீ, ப்ரோ இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம், ஹவு மச் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டண்ட், நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், என்னால் பண்ண முடியுமா, கேன் ஐ அச்சீவ். திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் எஸ்எஸ்பி இன்டர்வியூ, ஃபார் எனி அதர் இன்டர்வியூ, ஃபார் எனி அதர் பர்பஸ், like let it be for any placement or anything. People keep asking me, bro English எவ்வளோ முக்கியம். So if okay, but in this video we will be talking only about how much is English important for a SSB interview. First thing, there is a next thing also we will be discussing in this video. அதாவது ப்ரோ in armed forcesல சேர்கிறதுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. So we will be answering this both of the questions. That is, firstly, English எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு. See, firstly, the truth is an armed force officer uses English as a common language with everyone in the forces. அதாவது நீங்கள் உங்களுடைய brother officers and sister officers கிட்ட you will be talking in English because you will be coming from varied because it's a standard protocol which British has made. So officers கிட்ட பேசும்போது எப்பயுமே you'll be talking in English. But the thing is, when you are conveying ஒரு ஆர்டரை நீங்கள் வந்து ட்ரூப்ஸ்க்கு கன்வே பண்ணும்போது உங்களுடைய வந்து உங்கள் கீழே இருக்கிற உங்களுடைய ட்ரூப்ஸ் கன்வே பண்ணும்போது அதை வந்து 100% நீங்கள் ஹிந்தியில் தான் கன்வே பண்ணுவீங்க. ஃபார் தட் மேட்டர், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் கூட கோர்க்கா ரெஜிமெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக நேபாளி, அதாவது கோர்க்காலி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும். திஸ் இஸ் ஒன் திங். Now comes back. எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த அளவு இங்கிலீஷ் இருக்கணும். ஓகே, இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ், நீங்கள் சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியணும், நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத எழுதணும், அந்த எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கிளியராக தெரியணும். இவ்வளோதாங்க. இது மட்டும் தெரிஞ்சதுனாலே நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். பட் த கொஸ்டின் இஸ், நம்ம வந்து ஸோ டோன்ட் கெட் டூ மச் இன்வால்வ். ஃபர்ஸ்ட்லி, உங்கள் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லணுன்னா, do not கெட் டூ மச் இன்வால்வ் இன் ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜஸ், ரொம்ப ஃப்ளவரியாக வேர்ட்ஸ். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஹிந்து நியூஸ் பேப்பர் மாதிரி உங்களுடைய திமேட்டிக் அப்ரிசியேஷன்லேயோ இல்லை வேட்லேயோ இல்லை டேட்லேயோ எஸ்ஆர்டிலேயோ இல்லை வந்து செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை குரூப் பிளானிங்கில் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற இங்கிலீஷ் மாதிரி இருக்க வேணுங்கிற அவசியமே கிடையாது. பட் த திங் இஸ், டேட்டில் நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க. ஸ்டோரி இஸ் பேசிக்கலாக கதை. ஒரு கதை எழுதும்போது அதை நம்ம வந்து வீவிங் பண்ணணும். அது அழகாக வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு லைன் மாதிரி அடுத்த லைன் ஒரு தொடர்ச்சி கொடுக்கணும். அது தொடர்ச்சி இருந்தால் தான் அந்த கதை அழகாக வரும். ஸோ அது வரத்துக்கு ஓரளவாக இங்கிலீஷ் நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 இஸ், வேட்டில் வந்து உங்களுக்கு 15 செகண்ட் தான் காட்ட போகிறாங்க ஒரு வேர்டை. அந்த 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த வேர்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சென்டென்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லி புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச், அண்ட் தென் புரிஞ்சுக்கிட்டு அது எழுதுறதுங்கிறது ஒரு சேலஞ்ச், எழுதுறதும் நீட்டாக எழுதுறதுங்கிற ஒரு சேலஞ்ச். 3 சேலஞ்ச் இருக்குது. எஸ்ஆர்டி அதே மாதிரி ஒரு சேலஞ்ச், ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கும்போது நீங்கள் அந்த சிச்சுவேஷனை வந்து கிராஸ்ப் பண்ணணும். உள்ளுக்குள்ளே கிராஸ்ப் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த சிச்சுவேஷன், அண்ட் அதை வந்து நீங்கள் சொல்யூஷனை உங்களுடைய நாலேஜில் எழுதணும். சேம் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போகலாம். பட் தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மச், பிகாஸ் மெயின் 3 டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக எழுத போகிறீங்க. நவ் கம்ஸ் ஹவு டு டெவலப் இங்கிலீஷ் ஃபார் எஸ்எஸ்பி இன்டர்வியூ. நவ் ஒன் மோர் ஆஸ்பெக்ட் விச் ஐ வாண்ட் டு ஆட் இஸ், நீங்கள் வந்து லெக்சரேட்டில் வந்து யூ ஹாவ் டு ஸ்பீக் வெல் இன் இங்கிலீஷ் இன் குரூப் டிஸ்கஷன், and you have to speak well in lecturate during again 3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக you have to speak in English. இது பற்றாக்குறைக்கு 45 நிமிஷம் you have to speak in English with a personal interviewer. அதாவது உங்களோட இன்டர்வியூவிங் ஆஃபீஸர் கூட 40லேருந்து 45 நிமிஷம் நீங்கள் இங்கிலீஷில் பேச போகிறீங்க. ஸோ you have to follow நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். you will not have any problem developing your English language. Do not go to any classes or waste your money in developing English or spoken in English classes. Don't buy any books. Don't waste your money on books or classes online or offline. Okay, now how to develop English. Firstly, written skill வந்து பார்க்கும்பொழுது பேசிக்காக எக்கச்சக்க plenty ஆஃப் வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குங்க.
ஓகே. அந்த யூடியூப் வீடியோவ பார்த்தா மட்டும் பத்தாது. அதுக்கு தான் டெய்லி நீங்கள் டைரி எழுதணும். டெய்லி டைரி நீங்கள் என்ன எழுதுனீங்க? காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்குறதுலேருந்து எடுத்து சாயங்காலம் புக் படிச்சுட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணீங்கங்கிறத கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல எழுதுங்க. இங்கிலீஷ்ல எழுதுனீங்கனாலே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தது உடையும். அந்த கான்ஃபிடன்ஸ் லோ கான்ஃபிடன்ஸா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா பிரேக் பண்ணிறலாம். பண்ணி யூ வில் ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் என்னால ஒரு பேஜ் எழுத முடியும் அப்படின்னு. நவ் கம்ஸ் த கரெக்ட்னஸ் பார்ட். நீங்க எழுத, 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 எழுத உங்களுக்கே வந்து அதில என்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குங்கிறத பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் நாட் லைக் முதல்ல கிராமர் படிச்சுட்டு அப்புறமா எழுத ஆரம்பிக்கிறேங்கிறது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல வந்து சம் இங்கிலீஷ், சம் கிராமர் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் வந்து டைரி ரைட்டிங். நவ் அந்த டைரி ரைட்டிங் எழுதிட்டு, அந்த டைரியில நீங்க என்ன எழுதியிருக்கீங்கங்கிறத நீங்களே உங்களுடைய மிரர்ல பார்த்து, be it any mirror, a chest type mirror or a face mirror, but it should be a bigger mirror or it can be your mobile phone also. மொபைல் ஃபோனை பார்த்து just read what you have done. மொபைல் ஃபோனில் வந்து you are telling it to some other friend நினச்சிக்கிட்டு you have to tell what did you do today. நீங்கள் அதை சொல்லும்பொழுது அகேன் நீங்கள் எழுதுனது மட்டும் பத்தாது, அந்த கான்ஃபிடன்ஸ் ஏறினது மட்டும் பத்தாமல் நீங்கள் அதை படித்து உங்களுக்கே நீங்கள் சொல்லும்பொழுது இட் டபுள் அண்ட் ட்ரிபிள் தி அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னும் வளரும். This is the first initial stage which you have to two steps. Now தேர்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து ஒரு மினிமம் ஆஃப் 2 to 3 வீக்ஸ் பண்ணுங்க. இதை 1 to 2 வீக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏற ஆரம்பிக்கும். ஆட் லிட்டில் பிட் ஆஃப் வேர்ட்ஸ், ஆட் லிட்டில் பிட் ஆஃப் கிராமர் விச் இஸ் அவைலபிள். குட்டி குட்டி கிராமர்ஸ் இருக்குது. அதிகமாக வந்து கிராமரில் உட்காந்துட்டிங்கன்னா மெயின் பர்பஸை விட்டுருவீங்க. நெக்ஸ்ட் இஸ் ரீடிங் அ நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப சிம்பிளாக படிக்கணுங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை என்ன இருக்குங்கிற அந்த க்ரக்ஸை மட்டும் படிக்கணும். நீங்கள் டெப்த்தாக உள்ளே போனீங்கன்னா தட்ஸ் ஃபைன், நைஸ், உங்களால் படிக்க முடிஞ்சுன்னா படிங்க. பட் டோன்ட் கெட் இன்வால்வ் இன் கஷ்டமான வேர்ட்ஸில் வந்து அதை டிக்ஷனரியில் தேடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. இஃப் இட் இஸ் தேர் ஓகே, கூகுள் சர்ச்சில் அடிங்க, வார்த்தையோட மீனிங் வரும், ஜஸ்ட் நோட் இட் டவுன் இன் யோர் மைண்ட், தட்ஸ் இட். நோ நியூ லாங்குவேஜஸ், நோ நியூ வேர்ட்ஸ். ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவோங்கிற அந்த மனப்பான்மையை விட்டுடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கம்ஸ் இஸ் ஒரு ஃப்ரெண்டோட பேசணும். இந்த ஃப்ரெண்டோட பேசுகிறதுக்கு மேபி உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ ட்ரை வீடியோ காலிங் சம்மன் ஹூ நோஸ் இங்கிலீஷ் ஆர் எல்ஸ் இஃப் பாசிபிள் ட்ரை டு டாக் இன் அ குரூப்பில் இல்லாட்டி கூட பரவாயில்ல. யூ கேன் சென்ட் அஸ் யோர் வீடியோ கிளிப்பிங்ஸ் whenever you talk. You can send your audio clippings to us. You can mail it us. We would love to correct those for you. That's one thing. Then next is what எஸ்எஸ்பியில் பேசும்பொழுது யூ நீட் டு பி கான்ஃபிடென்ட். நிறைய பேருக்கு வந்து கிராமர் மிஸ் ஆனாலே வந்து தே ஃபீல் லைக் நம்ம வந்து வாழ்க்கையே போன மாதிரி. நோ, இட்ஸ் நாட் தேர். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் ஜஸ்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் பேசும்போது there are two important things. One is the public and second is the speaking. Don't mind the பப்ளிக் என்ன உங்களை பார்க்குறாங்க, எப்படி உங்களை பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்களா, இல்லை வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க உங்கள் கண்ணை பார்க்குறாங்களா, இல்லை கண்ணை சுழட்டுறாங்களா, எங்கேயாவது லெஃப்ட் ரைட் பார்க்குறாங்களா, கீழே பார்க்குறாங்களா, டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, இல்லை உங்களோட இன்டர்வியூ ஆஃபீஸர் கோவப்பட்டு பார்க்குறாரா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இது எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு தேவை உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கரெக்டாக கன்வே பண்ணணும். அது அவருக்கு போய் சேரணும். ஒரு சின்ன நடுநடுவில் ஒரு குட்டி இஸ் அண்ட் த விடலாங்க, தப்பே கிடையாது. பட் த திங் இஸ் நீங்கள் கன்வே பண்ண வேண்டியது ஆணித்தனமாக அவருடைய பிரெயினில் போகணும். ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற ஒரு பிரெயினில் போகணும். குரூப் டிஸ்கஷனில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோடக்கு போல்டு வாய்ஸோட கிளியராக பேசும்பொழுது சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்து வெளியே தெரியாது. அண்ட் ஈவன் த இன்டர்வியூவர் ஆர் தி அசஸர்ஸ் நோ இட். ஸோ next is even in lecturate when you speak it in a confidently and a very dashing manner, கண்டிப்பாக வந்து they will feel that okay, இவருக்கு வந்து பயங்கரமாக மெட்டீரியல் தெரியுது. one or grammatical mistakes, that's not a big issue. now grammatical mistakes 10 வருஷமாக நான் தமிழ் மீடியம் தாங்க படிச்சிருக்கேன், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, take the NCERT book that is National Council for Educational Research and Training, NCERT books.
தட் இஸ் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்க ஜென்ரலி இதை வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இங்கிலீஷ் புக்கை வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் புக் வாங்கிக்கோங்க. எனக்கு சுத்தமாக இங்கிலீஷே வராதுங்க, நான் ரெடி பண்ணணும், கீழேருந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வாங்க. இல்லை ஓரளவு எனக்கு தெரியும் இங்கிலீஷ், நான் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்லேருந்து வேணுன்னா அவங்களோட 6th ஸ்டாண்டர்ட் பசங்களோட புக்கு 6th 7th 8th 9th 12th வரைக்கும் வாங்கிக்கோங்க. ஈவன் 10th வரைக்கும் கூட போதும். வாங்கி படிக்க ஆரம்பிங்க. படித்து அதை உங்களுடைய வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஸ்டைல், அந்த வந்து எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கணுங்கிறத கண்டிப்பாக புக்கை படித்து நீங்கள் பழகிக்கலாம். ஒன்ஸ் யுவர் இங்கிலீஷ் இஸ் ஃபைன், சைட் பை சைடு நீங்கள் வந்து திமேட்டிக் அப்ரிசியேஷன், நம்மளுடைய வீடியோஸ், நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இட்ஸ் அ டுகெதர் ப்ராசஸ். நான் இங்கிலீஷ் ரெடி பண்ணிட்டு தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் மிஸ் அவுட் த டைம் அண்ட் யூ வில் மிஸ் அவுட் யோர் ஏஜ். You have to do it simultaneously. You will gain experience simultaneously and it will converge and you will definitely get recommended with your confidence. If you had liked this video, please do subscribe to this channel. Excellent videos are there for youth and keep practicing. Thank you and Jai Hind.